ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேத்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் 55 89 எக்ஸ் 233 377 610 மேற்காணும் எண் வரிசையில் எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல என்ன வரும் அதான் கேட்டிருக்காங்க. இந்த வரிசை பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிபனோசி தொடர் வரிசை தான் இது. ஃபிபனோசி தொடர் வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 அடுத்தது 1 இருக்கும். அடுத்த நம்பர் எப்படி இருக்குன்னா, இது ரெண்டுத்தையும் கூட்டி அடுத்த நம்பராக போட்டிருப்பாங்க. அடுத்த நம்பர் எப்படி வரும்னா, 2க்கு அடுத்த நம்பர் என்னென்னா, இது ரெண்டுத்தையும் கூட்டி அடுத்த நம்பராக போகணும். ஏன்னா ஒரு நம்பருக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பரை கூட்டினீங்கன்னா அந்த நம்பர் வரணும். அடுத்த நம்பர் எப்படி போடுறதுன்னா, இந்த 2யும் 3 கூட்டி 5, அடுத்த நம்பர் 3 5 கூட்டினா 8, 8 5 கூட்டினா 13. இப்படி தான் வந்து ஃபிபனோசி தொடர் வரிசை போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த நம்பர்லாம் இங்கே வந்திருக்கு. அதை ஒரு செக் பண்ணிடலாம். ஃபிபனோசி தொடர் வரிசையா அப்படின்னு பார்த்துக்கலாம். இது 610 இருக்கா, 610 எப்படி வந்திருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பரை கூட்டினீங்கன்னா 610 வந்திருக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்குது, 233 377. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 7 3 10க்கு 0 மீதி 1, 7 3 10 11 11க்கு 1 மீதி 1, 3 2 5 5 1 6, 610 வந்துச்சுங்களா. அப்போ இது கரெக்ட் இல்லையா. அதே மாதிரி தான் நீங்கள் இதை ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா இதுக்கு அடுத்த நம்பரை இங்கே போட முடியும். அப்போ 55ம் 89ஐயும் கூட்டுங்க. 9 5 14க்கு 4 மீதி 1, 8 1 9 9 5 14, 144. அப்போ எக்ஸோட வேல்யூ 144. அப்போ 144 தான் ஆன்சர். திருப்பி அடுத்ததும் செக் பண்ணி பார்த்துலாமா. இங்கே 89, இங்கே 144 கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 233 வருதான்னு பார்த்துக்கலாம். 89 144 ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 9 4 13க்கு 3 மீதி 1, 8 1 9 9 4 13க்கு 3 மீதி 1 1 1 2, 233 வருது பாருங்கள். எக்ஸோட வேல்யூ 144ன்னு கொடுத்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 233 வருது. இது வந்து ஃபிபனோசி தொடர் வரிசையில் இது மாதிரி தான் நம்பர் வரும். அந்த தொடர் வரிசை எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து 1 1ன்னு போட்டுட்டு அடுத்த நம்பர் அதுக்கு முன்னாடி இருக்க 2 நம்பரை கூட்டி போட வேண்டியது தான். ஓகேங்களா. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 144. அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். அடுத்த கொஸ்டின், 26 மாணவர்கள் 104 பேனாக்களை சமமாக பிரித்தெடுக்கிறார்கள் எனில் 150 மாணவர்களுக்கு எத்தனை பேனாக்கள் கிடைக்கும். 26 மாணவர்கள் இருக்காங்களா, 144 பேனா இருக்கான். அப்போ ஒரு மாணவர்களுக்கு எத்தனை பேனா கிடைக்கும். அடுத்து 150 மாணவருக்கு எத்தனை பேனாக்கள் கிடைக்கும் அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு மாணவர்களுக்கு எத்தனை பேனா கிடைக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அது 150 பெருக்கிட்டோம் அப்படின்னா 150 மாணவருக்கான பேனாக்கள் கிடைக்கும். எத்தனைன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ கீழே பாருங்கள், ஷார்ட்கட்டில் எப்படி போடலான்னு நான் போட்டிருக்கேன். இது என்ன அப்படின்னா, 26 மாணவர்கள் 104 பேனாக்கள். ஓகேங்களா. அடுத்து இது எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இது ரெண்டுமே 2ஆல் டிவைட் ஆகக்கூடியது. அப்போ பாதி 26ல் பாதி 13 எடுத்துக்கலாம். 104ல் பாதி 52, இல்லை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 13, இது 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 52. திருப்பி இது 13 52 ரெண்டுமே எந்த நம்பரால் டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 13ஆல். ஒரு 13 13 4 13 52. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு மாணவருக்கு 4 பேனா. இப்போ 15 மாணவர்கள் 150 மாணவர்கள் கேட்டிருக்காங்க. அப்போ 150 மாணவர்களுக்கு எத்தனை பேனா, 150 × 4 150 4 பேருக்குன்னா 600 பேனாக்கள். இப்போ 150 மாணவர்களுக்கு 600 பேனாக்கள் கிடைக்கும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 600 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இது மாதிரி தான் ஷார்ட்கட்டில் போட கற்றுக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 126 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டை 3:4 என்ற விகிதத்தில் 2ஆக பிரித்தால் கிடைக்கும் பெரிய கோட்டு துண்டின் நீளத்தின் 15 மடங்கு கேட்டிருக்காங்க. ஒரு 126 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோட்டு துண்டு இருக்கான். அதை 3:3 பாகமாகவும் 4 பாகமாகவும் 2ஆக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. பிரித்தோம் அப்படின்னா அதில் எது பெரிய கோட்டு துண்டு, அந்த கோட்டு துண்டின் 15 மடங்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 3:4. இப்போ என்ன செய்யணும்னா அந்த 3 4 கூட்டுங்க 7. அப்போ மொத்தம் வந்து 7 பங்கு. ஓகேங்களா. இப்போ 126ல் 7 பங்குன்றது என்னென்னு கண்டுபிடிக்கணும். 126/7. அப்போ அடித்தோம் அப்படின்னா 126 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா 18 சென்டிமீட்டர். அப்போ ஒரு பங்குன்றது 18 சென்டிமீட்டர். அங்கே என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 3:4. இதில் ஒரு பங்குன்னா 18. இப்போ 3 பங்குனா 3 × 18, 4 பங்குனா 4 × 18. இப்போ இங்கே போட்டுருங்க பாருங்கள், 3 18 52, 4 18 72. இப்போ இதில் எது பெரிய கோட்டு துண்டு, 54 72 சென்டிமீட்டரா, 72 சென்டிமீட்ரு. கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, பெரிய கோட்டு துண்டின் 15 மடங்கு கேட்டிருக்காங்க. இது பெரிய கோட்டு துண்டு 72 சென்டிமீட்டர். இதனுடைய 15 மடங்குனா 72 15ஆல் பெருக்கணும்.
ஓகேங்களா? 72 15ஆல் பெருக்கணும் 1080 சென்டிமீட்டர். இங்கே பெருக்கி நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல 72 15ஆல் பெருக்கணும் 1080 சென்டிமீட்டர் வரும். கரெக்ட் ஆன்சர் 1080 தான். ஆனால் இந்த கொஸ்டினில் 4 ஆப்ஷனும் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நிறையா கொஸ்டின் பேப்பர்லேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. கொஸ்டினே ராங்காக இருக்குது. சில கொஸ்டின் வந்து கொஸ்டின் தப்பாக இருக்கும். இதில் வந்து 4 ஆப்ஷனுமே ஒரு ஆப்ஷன் கூட வராத மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டால் நியமன தேர்வுக்கு எழுத போகும் ஆசிரியர்கள்லாம் எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு தெரியல. ஓகேங்களா? அதுக்கு மார்க் கொடுத்தா பரவாயில்ல, அது மார்க் கொடுக்கறதுக்கு பதிலாகவே கரெக்டாக கொஸ்டினும் 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சராகவும் கொடுத்தா எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். ஆன்சருக்கு பண்ணுறதுக்கும் டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இதிலே நீங்கள் 4 ஆப்ஷனும் அதில் வரல அப்படின்னா எது வரும்ன்ட்டு நம்ம இதிலேயே டைம் ஓடிட்டே இருக்க முடியும். ஓடிட்டே இருந்தோன்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? கரெக்ட் ஆன்சர் இந்த 4 ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. 1080 தான். 80 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து ப்ரீவியஸ் இயர் டெட் பேப்பர் 1 கொஸ்டின் பேப்பர் 2022 நடந்தது. 19/10/2022 காலையில் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஓகேங்களா? சரி, இந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.